காலையில இருந்து ஒரு சோளம் கூட வித்து போக மாட்டேன். அம்மா என்ன வேணுமா? தங்கம் வேணும் தரியா? தங்கமா? அது என்கிட்ட எங்க இருக்கு தெரியுதுல. எப்படி கொடுப்ப? சுட்டு கொடுப்போமா? பர்றா, பச்சையா திங்கிறதுக்கு என்ன பைத்தியக்காரின்னு எடை போட்டியா? நான் கேட்டது ஒரு சோளம் எவ்வளவுக்கு கொடுப்பேன்னு. ஓ 30 ரூபீஸ். அதான் 30 ரூபா. ஓஹோ சரி சரி, நல்லா எல்லாம் சாப்பாத்து ஒன்று சுட்டு கொடு. எப்படி இருக்கணும்னா அப்படியே வாயில வச்ச உடனே வெண்ணையா கரையணும். சோளம் கரையணும். இந்தாங்கம்மா. சூடா இருக்காமா? என்ன இப்படி இருக்கு? எப்படி இருக்குமா? என் மாமியார் மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்காமா? ஏய் இப்படி வா, இப்படி வா. அதுலமா எலசா கொடுன்னு கேட்டா முத்தி போனது குடுக்குற. இந்த முத்தி போனதை நீயே வச்சிட்டு நீ என் பணத்தை என்கிட்ட கொடு. நல்லா இருக்குதே. சோளத்தை தின்னுபிட்டு இப்ப துட்டு கேக்குறீங்களா? துட்டு குடுக்கலனா கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடுவேன். நல்லா போய் போட்டுக்கோ. யூடியூப் இருக்குல, அதுல போட்டு வியாபாரத்துக்கு எடுத்துருவேன். அம்மா உனக்கு ஒரு கும்பிடு. வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிராத. இந்தா உன் துட்டு. ஹலோ. ஹே சஞ்சு, வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஹாய். நீ இந்த ஆள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தல, அப்பவே வந்துட்டேன். இந்த கஞ்சபுதி இன்னும் போலியா? கஞ்ச புத்தியா? இது சிக்கனா? சிக்கனுமா? ஹலோ டாக்ஸி, நிறுத்து நிறுத்து. கம் ரியா கம். லெட்ஸ் கோ. வா. வாடி. சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன். எப்ப சாப்பிட்டீங்களோ என்னமோ. டேய், இதுல இருந்த இட்லி எல்லாம் என்னடா ஆச்சு? நீ தான் நல்லா சாப்பிடுன்னு சொன்னியே மம்மி. பேச்சுக்கு சொன்னேன்டா. அதுக்காக சுட்டு வச்ச 24 இட்லியும் சாப்பிட்டுருவியா? பரவாயில்ல, எங்களுக்கு பசிக்கல. குழந்தையில அழகா இருந்தானேன்னு பண்டின்னு தெரியாம பேர் வச்சிட்டேன். இப்ப பகாசுரன் ஆயிட்டான். இவங்க யாரு மம்மி? பாம்பே ஆண்டின்னு சொல்வேன்ல. ஓ, அந்த ஆம்பளை ஆண்டியா? ஹாய் ஆண்டி. என்னை பத்தி அப்படியே சொன்ன? அது வந்து என்னை விட உன்னை பத்தி இங்க இருக்கிற எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க ஆண்டி. எனக்கு பாம்பேல இருந்து சாப்பிட என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு ஒத்து வராதரா? சாப்பாடுறாமா? சரிடி, நீ அந்த ரூமுக்கு போ. உனக்கு காஃபியும் இவளுக்கு பாலும் நான் எடுத்துட்டு வரேன். போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நீ நல்லா சாப்பிடுறா. அடுத்தவங்களுக்கு எதுவும் வேணாம். என் தலை எழுத்து. ஹலோ Sir, I'm qualified. Just listen to me, sir. Thanks. எல்லாருக்கும் MBA MTech தான் வேணும். மத்தவங்கள படிச்சவங்க இல்லையா? அவங்களாம் மனுஷங்க கிடையாதா? நீ பாதியில விட்ட டிகிரிக்கு உனக்கு என்ன கலெக்டர் வேலையை கொடுப்பாங்க? அட்லீஸ்ட் நீ அப்போ உன் டிகிரியாவது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்ப நான் உன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். நீ தான் லவ் லவ்னு அரவிந்த் பின்னாடியே சுத்துன. பாரு சஞ்சு, இந்த பெண்ணுரிமை, லிபரேஷன் இதெல்லாம் படிக்கிறதுக்கும் சினிமால பாக்குறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா ஒரு குழந்தைய வச்சுட்டு சிங்கிள் மதரா இவ்வளவு பெரிய சிட்டில வாழ்றது கஷ்டம்டி. அரவிந்த் கிட்ட சண்டை போட்டு வரதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சிருக்கலாம்ல. பக்கத்துல எங்க லாட்ஜ் இருக்கா? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இங்க இருந்து போறேன்ற? ஒரு 2 நாள்ல நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். அது வரைக்கும் அரவிந்த் பத்தி பேசாத. சரி, ரிலாக்ஸ். ஏதாவது சொல்லிட்டா போதும், மூக்கு மேல கோவம் வந்துரும். நீ எங்கேயும் போவேனா தாயி. நான் எதை பத்தியும் பேசல, சரியா? முதல்ல வந்து சாப்பிட வாடி. பண்டி ரியா, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. மேடம், பிபிஓல வேலை பார்த்தா நைட் ஷிஃப்ட் இருக்கும், அடிக்கடி கால்ஸ் வரும். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அது சரி வராது. சார் பரவாயில்ல சார், நான் இருக்க சிச்சுவேஷன்ல இந்த ஜாப் கண்டிப்பா தேவை. ஷபா, என்னை கட்டாயப்படுத்தாதம்மா. சொல்றத புரிஞ்சுக்க. எங்க இருந்தோ ஃபைலை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த வேலையில சேரணும்னா நீங்க 1 லட்ச ரூபா டெபாசிட் கட்டணும். கட்டுறீங்களா? சார் அவ்வளோ பணம் இருந்தா நான் எதுக்கு சார் இந்த ஜாபுக்கு வரணும்? நானே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே சார். அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? நான் இங்க ஒரு எம்ப்ளாயி. ஓகே சார், தேங்க்யூ. என்னையா சுப்பிரமணியம், இந்த ஸ்லாப் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சது சார். லேடிஸ் பெல்லு. நீ கிளம்பு. குட் மார்னிங் சார். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அந்த பேப்பர்லாம் எதுவும் வேணாம், உட்காருங்க.
காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேணாம் வேணாம் சார், தேங்க்யூ. உங்களை மாதிரி பொண்ணுக்கு வேலை கொடுக்கறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ண எங்கள் ஆஃபீஸ் கதவு எப்பவும் திறந்திருக்கும். தேங்க்யூ சார். நான் எப்போ ஜாயின் பண்ணலாம் சார்? எனி டைம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது சரி, உங்கள் வீடு எங்கே இருக்குது? இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் சார். ஆனால் ஜாப் கிடச்சோன்னே நான் பக்கத்தில் எங்கேயாச்சும் வீடு பார்த்துருவேன் சார். எதுக்கு? நம்ம வீடே பக்கத்தில் ஒன்று இருக்குது. நம்ம 2 பேருக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்ல. சாரி சார், எனக்கு புரியல. நல்லா படித்த பொண்ணு மாதிரி இருக்கீங்க, இது மட்டும் உங்களுக்கு புரியலையா? என்கிட்ட வேலை கேட்டு நிறைய இன்ஜினியரிங், எம்டெக், பிடெக் படித்தவங்களாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வேலையை கொடுக்காம உனக்கு எதுக்கு கொடுக்குறேன்னு உனக்கு புரியலையா? நம்ம எம்டி வீடு எங்கே இருக்குது சார்? இப்போ எம்டியை பற்றி எதுக்கு கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு பதிலாக அவர் வீட்டு பக்கத்தில் வீடு எடுத்துக்கிட்டா உங்கள் சீட்டில் நான் உட்காரலாம்ல. ம், தேவைக்கும் வாய்ப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. ஒன்று அந்த பக்கம் இருக்குது, இன்னொன்று இந்த பக்கம் இருக்குது. ஒரு பொண்ணா மானம் தேவையில்லைன்னு அதை தள்ளி வச்சுட்டா உன் இடத்துல உட்காரத்துக்கு எனக்கு நிறைய டைம் ஆகாது. பி கேர்ஃபுல். சஞ்சு, இன்னும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா? சஞ்சு, இன்னும் எத்தனை பேர்கிட்ட இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க போற? மனுஷங்க கதை தெரிஞ்சது தானே. நம்ம தேவைக்கு நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுக்குன்னு அவங்க கூட படுக்க சொல்றியா? பாத்தியா, இந்த கோவம் தான் வேணான்ற. அரவிந்த் கிட்ட கூட அரவிந்த் பேச்ச எடுக்காத. ஓகே, அரவிந்த் பத்தி பேச வேண்டாம். அப்ப ராகுல பத்தி? ராகுல்? ராகுல் டி, நம்ம காலேஜ் மேட். உன் பின்னாடி பைத்தியமா சுத்துனானே, ஃபைனல் இயர்ல கூட உனக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணானே. அவன் இன்னும் இங்க தான் இருக்கானா? இருக்கானாவா? சிட்டில எவ்வளவு பெரிய லாயர் தெரியுமா? நீ கேட்டனா இல்லன்னு சொல்லாம ஹெல்ப் பண்ணுவான். ஒரு நாள் பார்ட்டியில பார்த்தபோது உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சான். உன் மேல இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் வாய மூடுறியா? எனக்கு எவனோட ஃபீலிங்ஸும் முக்கியம் இல்லை. இப்போ என் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ரியா மேல மட்டும் தான் இருக்கு. அவளுக்கு ஏதாவது நல்ல ஸ்கூல் இருந்தா சொல்லு. சரி. Two little hands have clap, clap, clap. Two little legs have tap, tap, tap. Two little eyes open wide. One little head side to side. வெரி குட். பாப்பா நல்லா கிளவரா இருக்கா. இவளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அட்மிஷன் கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. கவுண்டர்ல ஃபீஸ் பே பண்ணிட்டு அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. பை தி வே, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? அது நான் ஜாப்க்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் I'll get it for sure. இன் தட் கேஸ் திரும்பவும் ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. நோ நோ நோ, நான் எப்படியாவது ஃபீஸ் கட்டிடுறேன். ரியாவோட இம்பார்ட்டண்ட் எனக்கு எதுவுமே இல்லை. இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் ஹியர். வேற ஏதாவது ஸ்கூல் பார்க்கலாமே? ஐ வாண்ட் த பெஸ்ட் ஃபார் ஹர். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜாப்ல ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் பற்றி யோசிக்கலாம். We also want bright student like her. ஓகே, தேங்க்யூ மேம். மம்மி மம்மி, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கு. நான் இங்கேயே படிக்கிறேன். ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் மம்மி. ஓகே, தேங்க்யூ மம்மி.